எல்லாருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்க வந்து தான் வாழ்நாளில் ஈஸியாக சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதிலே உட்காந்துட மாட்டாங்க. இன்னும் சாதிக்கணும், இன்னும் முயற்சி பண்ணணும், இன்னும் பெருசாக எதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. குதிரையை விட வேகமாக ஓடுறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வாழ்க்கையில் அந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அவங்க முன்னேற ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க, குதிரையோட வேகமாக முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க வந்து எதுலையாவது தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதிலே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு உட்காந்துட மாட்டாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க தோல்விக்கு அஞ்சாதவங்க. தோல்வி அப்படின்னா சோர்ந்து போய் உட்காந்துட மாட்டாங்க. அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கணும், அடுத்து இன்னும் அச்சீவ் பண்ணணும், இது வரைக்கும் விட்டதை சேர்த்து எடுக்கணும், இது வரைக்கும் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில விருச்சிக ராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்களுக்கான டைம் வரும்போது பெருசாக சாதிச்சு காட்டுவாங்க. என்ன அது வரைக்கும் விடாமுயற்சியோடு ஓடிக்கிட்டே இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும், கஷ்டப்படணும், இதெல்லாம் கடந்து போகணும். ஆனால் இவங்களுக்கான மாபெரும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சரிங்க, அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.